ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் டு த கோடிங் தமிழா சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இன்னைக்கு வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ், சேல்ஸ் டேட்டாவை அனலைஸ் பண்ண போகிறோம். எதை வச்சு அப்படின்னா பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. ஸோ அதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, என்ன டேட்டா, இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இன்னைக்கியோட வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இந்த ப்ரோக்ராமை கடைசியில் வீடியோவில் என்ன நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து லேர்ன் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகேவா? தென் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோடோட கித்தப் லிங்க்கை கொடுப்பேன். ஸோ நீங்கள் வந்து அதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்னோடய அக்கௌண்ட்லேயே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் என்னென்ன பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் என்ன அப்படின்னா இப்போ லேப்டாப், மொபைல், டேப்லெட், ஹெட்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு 5 ப்ராடக்ட் இருக்குது. இந்த 5 ப்ராடக்ட்டும் டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5ன்னு 5 டேஸில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டேவும் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ சேல் ஆகிருக்கு, அதாவது இங்கே 10ன்றது ஃபஸ்ட் டே 1ஓடது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டே 1ஓட சேல்ஸு. இது பார்த்தீங்கன்னா டே 2, இது டே 3, இது டே 4, இது பார்த்தீங்கன்னா டே 5. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேயில் 10 லேப்டாப் சேல் ஆகிருக்கு. செகண்ட் டே அதே டேலேயே வந்துட்டு மொபைல் வந்து 12 சேல் ஆகிருக்கு. அதே டேயில் டேப்லெட் வந்துட்டு 11 டேப்லெட் சேல் பண்ணியிருக்காங்க. 13 ஹெட்ஃபோன்ஸ் சேல் ஆகிருக்கு. 15 ஸ்மார்ட் வாட்ச் சேல் ஆகிருக்கு. டே 2வில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸ் 20 சேல் ஆகிருக்கு. மொபைல் ஃபோன்ஸ் 18 சேல் ஆகிருக்கு. டேப்லெட்ஸு 22 சேல் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன டேஸில் எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளோ நம்பர் சேல் ஆகிருக்கு எல்லா டேட்டாவும் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு இப்போது இந்த ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் நம்பை என்பின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்பை அப்படின்னா என்னென்னா நம்பர் பைத்தான் அப்படின்ற அர்த்தம். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ நம்பை மீன்ஸ் இங்கே என்ன அப்படின்னா நம்பர் பைத்தான் அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா நியூமெரிக்கல் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு அடுத்து என்ன அப்படி, ஸோ இதில் நம்பை ஆஸ் என்பி அப்படின்னா என்பின்னு சிம்பிளான ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் அலியாஸ். ஓகே, அதாவது இந்த பெரிய கீவேர்டை இந்த சின்ன கீவேர்டை வச்சு யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் அலியாஸ். ஓகேவா? தென் இம்போர்ட் பாண்டாஸ் அஸ் பிடின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பாண்டாஸ் அப்படின்ற சிம்பிளாக பிடி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு, அதாவது ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் வந்து லேப்டாப், மொபைல், டேப்லெட், ஹெட்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்பில்டாக இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பை அப்படின்றது நியூமெரிக்கல் கால்குலேஷன். இதில் சம் பண்ணுவோம், ஆவரேஜ் பண்ணுவோம், மீன் வேல்யூ இந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்போம் இல்லையா? இந்த கால்குலேஷன் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஓகே, அதே மாதிரி வந்துட்டு டேட்டாவை அனலைஸ் பண்ணுறப்போ ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுற ஒரிஜினலான ஒர்க்கெல்லாம் வந்து பாண்டாஸ் அப்படின்ற மாடல் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, பாண்டாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு டேட்டா அனலிஸ்ட் லைப்ரரி. ஓகே, அதில் நிறைய ஃபைல் இருக்குது. நம்ம வந்து டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னா பாண்டாஸை அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சேல்ஸ் டேட்டா வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டாவெல்லாம் இதில் தான் இருக்குது. அதாவது இது வந்துட்டு ஒரு அரே. ஸோ இங்கே என்பி டாட் அரே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு ஒரு அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். எந்தெந்த டேஸில் என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளோ வந்துட்டு சேல் ஆகிருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக 5 டேஸ்க்கான சேல்ஸ் டேட்டா இதுதான் வந்துட்டு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போது நம்மளோட டேட்டாவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே டிஎஃப்ன்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதில் என்னென்னா பிடி, அதாவது பாண்டாஸ் அப்படின்ற லைப்ரரியிலேருந்து டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். இந்த டேட்டா ஃப்ரேம் என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டாவை வந்துட்டு ரோஸ் அண்ட் காலம் பேஸ் பண்ணி ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணால் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது. ஓகே, ஸோ டேட்டா ஃப்ரேம்னு ஒன்றும் இல்லை, டேபிள் ஃபார்மேட்டில் நம்மளோட டேட்டாவை கொடுத்தா அதுக்கு பேர் டேட்டா ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த சேல்ஸ் டேட்டாவுக்கு பார்த்தீங்களா, சேல்ஸ் டேட்டானா இங்கே மேலே கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட சேல்ஸ் டேட்டா. ஸோ என்னென்ன டேஸில் என்னென்ன ப்ராடக்ட், இப்போ லேப்டாப்னா ஃபஸ்ட் டே 10, மொபைல் ஃபோன் இப்போ செகண்ட் டேல என்னன்னா 18, இப்போது டேப்லெட் வந்துட்டு 5th டேல எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 7 டேப்லெட் சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த டேட்டா தான் வந்துட்டு என்னென்னா சேல்ஸ் டேட்டா. இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளோட டேபிளில் காலம்ஸில் சைடில் வந்து இப்போ நம்ம 1 2 3 நம்பர்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி
இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட்டை கொடுக்குறோம். அதாவது எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, இப்போ லேப்டாப் அப்படின்னா அந்த ரோக்கு நேராக இங்கே இங்கே லேப்டாப்னு கொடுத்துட்டு, ஓகே, ஜஸ்ட் லேப்டாப்னு கொடுக்கும். கொடுத்ததுக்கப்புறமா அதுக்கு நேராக வந்துட்டு டே 1ல் லேப்டாப் எத்தனை சேல் இருக்குது, டே 2ல் எத்தனை லேப்டாப், டே 3ல் எத்தனை லேப்டாப்னு பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே கமாண்ட் லைனில் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் லேப்டாப்னு கொடுக்கும். கொடுத்துட்டு டே 1, ஓகே, டே 1ஓட வேல்யூ, அடுத்து டே 2ஓட வேல்யூ, அடுத்து டே 3ஓட வேல்யூ, நெக்ஸ்ட் டே 4ஓட வேல்யூ. ஓகே, அதே மாதிரி டே 5. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட டேட்டா அரேஞ்ச் பண்ணும். இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம காலம்ஸ் வேணும் இல்லையா, அதாவது ரோஸில் என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோக்கு ஒரு ப்ராடக்ட், அதில் வந்துட்டு டே 1 to 5 என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட வேல்யூ என்ன பண்ணிடும், பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி காலம்ஸ் வேணும் இல்லையா, அதாவது காலம்ஸ் என்னென்னா டே 1, டே 2, டே 3, டே 5 எல்லாமே இருக்கும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் டேப்லெட்டு, அதே மாதிரி டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 எல்லாமே என்னென்ன நாளில் எவ்வளோ லேப்டாப் சேல் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா ப்ராடக்ட்டுக்கும். இப்போ மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டால் இங்கே மொபைல் ஃபோன் இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 இருக்கா. ஸோ இதில் வந்துட்டு கரஸ்பாண்டிங்காக எவ்வளோ எந்தெந்த நாளில் எவ்வளோ மொபைல் ஃபோன் சேல் ஆகிருக்கு அப்படின்றது டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் இந்த சேல்ஸ் டேட்டான்றதை இண்டெக்ஸ், அதாவது ரோஸில் ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு காலம்ஸில் டேஸை யூஸ் பண்ணி டேட்டா ஃப்ரேம், அதாவது டேபிள் ஃபார்மில் நம்ம டேட்டாவை அரேஞ்ச் பண்ணுறோம். இதுக்காக வந்துட்டு இந்த லைன். ஸோ இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் சேல்ஸ் டேட்டா, அதாவது சேல்ஸ் டேட்டா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இங்கே என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா எதுக்காக அப்படின்னா இது ஒரு ஹெட்டிங், ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங், அவ்வளோதான். அடுத்து நம்மளுக்கு டிஎஃப். இங்கே டிஎஃப்ன்ற ஒன்றும் இல்லை, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே நம்ம கொடுத்துருக்க அந்த வேரியபிள் தான் டிஎஃப். ஓகே, இதில் என்ன ஸ்டோர் இருக்குது அப்படின்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேம் இதில் தான் இருக்குது. அதாவது நம்மளோட டேட்டா கனெக்ட் டேபிள். ஓகே, அந்த டேபிள் தான் வந்து டேட்டா ஃப்ரேம். அந்த டேபிள் வந்து இதில் தான் இருக்குது. அந்த டேபிள் என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுதான் வந்துட்டு இங்கே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு நியூமெரிக்கல் கால்குலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன்லேயே தெரியும் என்னென்னா கால்குலேட் டோட்டல் சேல்ஸ் ஃபார் ஈச் ப்ராடக்ட். அதாவது ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு அப்படின்றத டோட்டலாக சம் பண்ணி புது ரோலை வந்து கொடுக்குறோம். அந்த ரோக்கு பேர் புது காலம், அந்த காலமுக்கு பேர் டோட்டல் சேல்ஸ்னு வைக்கிறோம். நம்ம வந்துட்டு டேட்டா ஃப்ரேமில் புது காலம் க்ரியேட் பண்ண முடியும் பாண்டாஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஃப்ரேமில் ஒரு புது வந்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தேன் அப்படின்னா அது ஒரு நியூ காலம் க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டு டிஎஃப், அதாவது அந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளே போயிட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் ஆஃப் கொடுக்குறோம். ஓகேவா? சம் ஆஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1. இந்த ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஒரு சிங்கிள் ரோ அப்படின்றது மீனிங். ஓகே, ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா சிங்கிள் ரோ அப்படின்றது மீனிங். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு ரோவில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் சம் பண்ணி இந்த டோட்டல் காலம்ஸ் அப்படின்ற காலமில் சேவ் பண்ணி வச்சிரும். ஸோ இதுதான் அதோட ஒர்க். இப்போ லேப்டாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லேப்டாப்பில் 10, 12, 11, 13, 15 இது எல்லாமே ஒரே ரோல் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் சம் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணிடும் கடைசியில். இப்போ பார்த்தோன்னா இது 50, 55, 60, ஓகே, ஸோ 61 வரும்னு நினைக்கிறேன் இதில் சம் பண்ணால். ஓகே, ஸோ அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எல்லாத்தையும் சம் பண்ணி என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த லைன் என்ன அப்படின்னா அதாவது ஒரு ரோ எடுத்துக்கும், ஒரு ரோவில் எல்லாத்தையும் சம் பண்ணிவிட்டு அதை வந்து டோட்டல் சேல்ஸ்ன்ற காலமில் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? அதான் வந்து இங்கே நடக்கும். அதே மாதிரி எல்லா டேட்டாவுக்கும் பண்ணிடும். லேப்டாப் மட்டும் இல்லை, மொபைல், ஹெட்செட்டு, டேப்லெட்டு எல்லாத்துக்கும் பண்ணும். அடுத்து என்ன அப்படின்னா சம் பண்ணியாச்சு. அடுத்து ஆவரேஜ் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ வந்து ஆவரேஜ் சேலாக இருக்குது அப்படின்றது. அதுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரோவில் இருக்க டேட்டா எப்போவுமே ஆக்சிஸ் ஈக்குவல் 1 கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ரோன்றதை மறந்துடாதீங்க. ஓகே, சிங்கிள் ரோன்ற அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்பி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இந்த நம்பர் பைத்தான், அதாவது நம்பை, அதுலேருந்து மீன் அப்படின்ற ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறது. மீன் அப்படின்றது உள்ளே இருக்க ஒரு ஃபைல் தான். அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆவரேஜ் இருக்கிறதுக்கு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணுறவங்க தான். ஸோ மீனாக கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்குறேன், மீன் எடுக்க வேண்டிய டேட்டாவை கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், எப்படி டேட்டா எடுக்கணும், அதாவது ரோஸில் இருக்க டேட்டாஸுக்கு மீன் வேல்யூ எடுத்துரு அப்படின்றது கொடுக்குறேன். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் டேட்டாவில் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1னா ஒரு சிங்கிள் ரோன்னு அர்த்தம். அப்போ சிங்கிள் ரோவில் என்ன இருக்குது அப்படின்னா இது ஒரு சிங்கிள் ரோ, இதை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரோ, இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் ரோ, இது ஒரு சிங்கிள் ரோ, இதுவும் ஒரு சிங்கிள் ரோ. இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ரோ போகும், எல்லாத்தையும் சம் பண்ணி என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆவரேஜ் எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, அதே மாதிரி அடுத்து செகண்ட் ரோ போகும், இந்த செகண்ட் ரோ என்ன பண்ணும் அப்படின்னா சம் பண்ணி ஆவரேஜ் எடுத்து பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து தேர்ட் ரோ போகும், ஆவரேஜ் எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஃபோர்த் ரோ போகும், ஆவரேஜ் எடுத்து பிரிண்ட் பண்ணும். இதே மாதிரி பண்ணி ஆவரேஜ் எடுத்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடுவோம்னா பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் வந்து இந்த லைனில் நடக்கும்.
ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, சம் பண்ணியாச்சு, ஆவரேஜ் எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக டேட்டா ஃப்ரேம்குள்ள ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் எங்கே பண்ணோம், எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா சம் எடுத்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், டிஎஃப்ல அதே டேட்டா ஃப்ரேமில் டோட்டல் சேல்ஸ்ன்ற காலமில் ஸ்டோர் பண்ணியிருக்கோமா. அதே மாதிரி மீன் எடுத்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் சேல்ஸ்ன்ற காலமில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு தடவை டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஃப்ரேம் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து இன்னும் பிரிண்ட் பண்ணல. ஓகேவா. ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட டேட்டாவில் எது வந்துட்டு நம்மளோட செல்லான ப்ராடக்ட்லேயே எது வந்துட்டு பெஸ்ட் ப்ராடக்ட். ஆக்சுவலாக இது பெஸ்ட் ப்ராடக்ட்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, எந்த ப்ராடக்ட் நிறைய விற்று போயிருக்கு, எது வந்து நிறைய சேல் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு சொல்லுவோம். இப்போது ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு அதிகமாக சேல் ஆகிருக்குன்னா அதுதான் பெஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, அதுதான் நிறைய பேர் வாங்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படின்றப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, சிம்பிள் லாஜிக் தான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு எல்லா நாள்லையுமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எவ்வளோ இண்டிவிஜுவலாக சேல் ஆகிருக்குன்றதை கால்குலேட் பண்ணி சம் பண்ணிவிட்டு அதில் வந்து எது பெரிய வேல்யூன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்ம பெஸ்ட் ப்ராடக்ட். ஓகேவா. இப்போது உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு மொபைல் ஃபோன் வந்துட்டு ஒவ்வொரு டேவும் எவ்வளோ சேல் ஆகிருக்கு எல்லாத்தையும் வந்து சம் பண்ணோன்னா அது வந்துட்டு கிரேட்டராக இருந்ததுன்னா பெஸ்ட் ப்ராடக்ட் எவ்வளோ என்னது அப்படின்னா மொபைல் ஃபோன் தான். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக அப்போ டோட்டல் சேல்ஸ் அப்படின்றது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி ஓகே, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டல் சேல்ஸை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஈச் ப்ராடக்ட்டுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் ரோஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த டோட்டல் சேல்ஸ் அப்படின்ற காலமில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படின்றப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாட் ஐடிஎக்ஸ் மேக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி இது சொல்லி ஆகணும். இந்த டாட் ஐடிஎக்ஸ் மேக்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த ஐடிஎக்ஸ் மேக்ஸ் தான் என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஐடிஎக்ஸ் மேக்ஸ் அப்படின்னா என்னன்னா இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்றது அர்த்தம். ஓகே, த மீன் இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ தான் ஐடிஎக்ஸ் அப்படின்ற மேக்ஸ்ன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காலமுக்கு போயிட்டு இந்த காலமில் எது வந்து பெரிய வேல்யூவோ அதை மட்டும் எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதுதான் நம்மளோட பெஸ்ட் ப்ராடக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சேல்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்மளோட டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னு போட்டு இப்போ வந்துட்டு இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேல்ஸ் டேட்டா, அதாவது இங்கே கொடுத்தோம் இல்லையா ஒரு ஹெட்டிங், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கோமா, இதே ஹெட்டிங் தான் வந்து இங்கேயும் வந்திருக்கு. ஓகே, பிரிண்ட் பண்ணி அடுத்து டேட்டா ஃப்ரேம் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டா ஃப்ரேம் தான் இந்த டேட்டா ஃப்ரேம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா லேப்டாப் வந்துட்டு டே 1ல் எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு, டே 1ல் எவ்வளோ வந்து செல் ஆகிருக்கு அப்படின்றது. அதே மாதிரி லேப்டாப் வந்து டே 2ல் எவ்வளோ செல் ஆகிருக்கு, டே 3, டே 4, டே 5. மொபைல் ஃபோன் டே 1, 2, 3, 4, 5 வந்துட்டு எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ இந்த டேட்டா ஃபில்ம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு லேப்டாப்போட சேல்ஸ் டேட்டா, இது வந்துட்டு மொபைல் ஃபோனோட இங்கே பார்ப்போம். ஓகே, மொபைல் ஃபோனோட சேல்ஸ் டேட்டா, இது வந்து டேப்லெட்டு, இது வந்துட்டு ஹெட்ஃபோனு, இது எடுத்துட்டோம்னா ஸ்மார்ட் வாட்ச். ஓகே, ஷியோர். ஸோ இது எல்லாமே அதோட டேட்டா. ஓகேவா. ஸோ எந்தெந்த ப்ராடக்ட் என்னென்ன டேஸில் எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படின்ற டேட்டா தான் இது. இப்போது ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா டே 4ல் 5 ஸ்மார்ட் வாட்ச் சேல் ஆகிருக்கு. ஓகே, ஓகே, ஷூர். ஸோ அடுத்து வந்துட்டு நம்மளோட ஆப்ரேஷன், அதாவது சம் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் பண்ணியிருக்கோம், பெஸ்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்துட்டு டேட்டா ஃப்ரேமில் போட்டதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டேட்டா ஃப்ரேம்னா டேபிள் ஃபார்மேட்டில் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்டில் வந்திருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் இங்கே இருக்க எல்லாத்தையும் கூட்டினா 61 வருது. 61 இங்கே கொடுத்துருக்கா, அதாவது டோட்டலாக 5 நாளும் சேர்த்து மொத்தமாக என்னென்னா 61 லேப்டாப் வந்துட்டு சேல் ஆகிருக்கு. அதே மாதிரி 5 நாளில் ஃபோன் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ஃபோன் சேல் ஆகிருக்கு. ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட் ஃபோன் தான். ஓகேவா. ஸோ டேப்லெட்டு, ஹெட்ஃபோன்லாம், இது ஸ்மார்ட் வாட்ச்லாம் எடுத்தோம்னா 40, 80, 31 இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி இது ஆவரேஜ் எடுத்தோம்னா 61/5 போடணும். ஸோ 5 போட்டோம் அப்படின்னா 12.2 தான் வரும். ஓகே, ஷோர். அதே மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுத்து போட்டு தனி கலந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. பெஸ்ட் ப்ராடக்ட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த கோடை காமிச்சிங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளே என்ட்ரு ஆகும். ஓகே, இந்த டேட்டா ஃப்ரேம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு, இந்த காலம்குள்ளே போகும். ஒன்ஸ் இந்த டிஎஃப்ன்ற டேட்டா ஃப்ரேம் போயிடுச்சு அப்படின்னா இந்த டோட்டல் சேல்ஸ் இந்த காலம்குள்ளே போகும். இந்த காலம்குள்ளே போச்சு அப்படின்னா
அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐடிஎக்ஸ் மேக்ஸ் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, இதில எது பெரிய வேல்யூ அப்படின்றத செக் பண்ணும். அது 100 ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த ஐடிஎக்ஸ பொறுத்தவரையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்துட்டு நம்ம நினைக்கலாம். இங்க இந்த காலம் போகும். அடுத்து வந்து 100ன்ற வேல்யூ பார்க்கும். அதுக்கடுத்து அவ்வளோதான். இந்த 100 தூக்கி இங்க ஸ்டோர் பண்ணிருவோம். அப்படி வந்து கிடையாது. ஓகேவா? இத பொறுத்தவரையில இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த மொத்த ரோவையும் எடுத்து என்ன பண்ணிரும் அப்படின்னா, இங்க ஸ்டோர் பண்ணிரும். ஓகே. ஸோ இந்த மொத்த ரோல total rows best product if IDX max best sorry okay. ஸோ ஒன்றும் இல்லை இந்த காலம் போகும் எது பெரிய வேலைன்னு பார்க்கும். ஸோ இந்த ரோவை எடுத்து என்ன பண்ணிடும் அப்படின்னா இந்த பெஸ்ட் ப்ராடக்ட்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோவில் கரஸ்பாண்டிங் நம்மளோட ப்ராடக்டோட வேல்யூ மட்டும் வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட பெஸ்ட் ப்ராடக்ட் மொபைல் ஃபோன் காரணம்னா 100 சேல்ஸ் வந்து போயிருக்கு. ஓகே. ஸோ ஐடிஎக்ஸ் மேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் செல்லிங் எவ்வளோ நடந்திருக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். ஓகே. ஸோ சிம்பிளாக நான் வச்சுக்கணும்னா ஐடிஎக்ஸ் மேக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி எது வந்து மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்துட்டு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஷோர். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்கள் வீடியோ முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் கோட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் GitHub லிங்க் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள் டேரெக்டாக லிங்க்குள்ளே போய் கோட் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ see you later in the next video. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.